இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க 100 டைம்ஸ் டு வாஷ்டு கீ தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் வீட்டில் இருந்த 2 காப்பர் கிளாஸையும் ஒரு காப்பர் பிளேட்டையும் எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் கீழே கொஞ்சம் ஃப்ளாட்டாக நல்லா இருக்குது. இன்னொன்று சின்னதாகவும் நல்ல ஃப்ளாட்டாகவும் இருக்குது. எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்து எடுத்துக்கலாம். கீ எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 100 நிலக்கடலையை நல்லா கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு தடவை வாஷ் பண்ணி ஊற்றும் போது ஒன்று எடுத்து போட்டுக்கலான்னு. ஒரு கிளாஸ் கண்டெய்னரு நமக்கு ரிசல்ட் கிடச்சிதுன்னா அதில் போட்டுக்கலாம். அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரமும் தண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த சின்ன கிளாஸாக தான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஆனால் வந்து பெரிய கிளாஸும் வச்சு கொஞ்சம் மழை இருக்குல்ல, தேய்ச்சி பார்க்கலான்னு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாஸில் தான் செய்ய போகிறேன். இப்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை தண்ணி ஊற்றியாச்சு வாஷ் பண்ணுறதுக்கு. ஒரு நிலக்கடலை எடுத்து போட்டாச்சு. ஒரு கவுண்டிங்காக ஒரு 100 நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருந்துச்சு, சுத்தமாக தேய்க்கவே முடியல, மூவ் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேய்ச்சி பார்த்தேன். சரி வராது போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இதையும் கொஞ்சம் ஸ்பில் ஆகிடுது. நான் ஒரு 40 டைம்ஸ் பண்ணிட்டேன். நிலக்கடலையும் எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் நான் தேய்ச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. மேபி போக போக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சம் கீயும் வந்துடுது. நீங்கள் வந்து கீ அது மாதிரி சுற்றும் போது கொஞ்சம் அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. கார்னர்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நான் ஊற்றும் போது தண்ணியோடு சேர்த்து கீயும் கொஞ்சம் விழுந்துடுது எனக்கு. அதனால் கொஞ்சம் சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க. முன்னாடி வச்சுருந்த கிளாஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அதனால் நான் திருப்பியும் அந்த ஃப்ளாட்டான சின்ன டம்ளரை எடுத்துக்கிட்டேன். தேக்க ஸ்மூத்தாகிடுச்சு. அதேமாதிரி உபரியும் கொஞ்சம் நிறையா வர மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ தேக்க நான் கொஞ்சம் க்ரீமியாக மாறிச்சு, நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் கை செம்ம வலிக்குது. 100 டைம்ஸ் மேலே சுற்றி எடுத்தாச்சு. ஆனால் வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி மாதிரி வரலை. அதனால் இன்னொரு 100 டைம்ஸ் சுற்றுறதுக்காக திருப்பியும் நிலக்கடலைலாம் எடுத்து அதிலே வச்சாச்சு. திருப்பியும் 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்க்கலாம். தண்ணிலாம் ரெடியாக இருக்குது. அப்புறமா அட் லாஸ்ட் இப்படி வந்துருச்சு ரிசல்ட்டு. ஓரளவுக்கு க்ரீமியாகவே வந்துருச்சு. க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. மாய்ஸ்சரைசர் ஃபீலில் தான் இருக்கு. ஆனால் கீயோட ஸ்மெல்லு கொஞ்சமாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே கம்மியாகிடுச்சு. நல்லா சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. 100 டைமுக்கு மேலே தான் ஆச்சு. ஒரு 200க்கு மேலே ஆயிடுச்சு. 200க்கு அப்புறம் நான் கவுண்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். தண்ணி ஃபுல்லாக காலி. ஆனால் நான் ஃபில்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் கீயும் வந்து விழுந்துருச்சு அதில். ஆக்சுவலாக அந்த தட்டோட ப்ராப்ளம் அதனால தான் அப்படி வந்துருச்சு. நீங்கள் பண்ணும்போது அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசர் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்மெல் வந்து அவ்வளோவா இல்லை. கீயோட ஸ்மெல்லு கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த கீயோட பிசுபிசுப்பு தன்மைலாம் ஃபில்ட்ரு ஆகிருந்ததுனால நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காக இருந்துச்சு. ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம அப்பப்போ வேணுன்றப்ப எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரே வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டுற மாதிரி ஆகிடுது. அதனால் ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. ரிசல்ட் என்ன வந்ததுன்னு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.